வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த தேர்தலில் நான் சுயேட்சையாகத்தான் போட்டியிடுகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது எதனால், எப்படி, யாரால் அந்த சதி நடந்தது என்பதை உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். சுயேட்சை வேட்பாளராக நான் போட்டியிடுகின்ற நான் 3 சுயேட்சை வேட்பாளர்கள் சின்னத்தில் 3 சின்னங்களை நான் பொறித்து கொடுக்க வேண்டும். அப்படித்தான் 3 சின்னங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்னைக்கு என்ன பிரச்சனை? நிறைய பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க. எங்க வேட்புமனு தாக்கல்ல எத்தனை சொல்லுங்க, கரெக்டா அந்த அம்மா சொல்லுங்க. என்னை சேர்த்து 6. ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று என் இன்சியலோடு சேர்த்து அவர்களை தேடி எங்கிட்ட கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. ஆனால் இதே தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களால் 2 முறை முதலமைச்சராக்கப்பட்ட இந்த பன்னீர்செல்வத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்னத்தை 2 வேட்பாளர் கேட்டால், அதற்கு மேலும் இருக்கின்ற வேட்பாளர் கேட்டால் குலுக்கு சீட்டு போட்டுத்தான் என்ன சீட்டு அவருக்கு வருகிறதோ அந்த சின்னம் ஒதுக்கப்படும். அப்படித்தான் குழுக்கள் போடுவதற்கு, சின்னம் ஒதுக்குவதற்கு நாளும் நேரம் குறிக்கப்பட்டு, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதத்தோடு நம்முடைய வெற்றி சின்னமாம் சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, நம்முடைய வெற்றி சின்னமாம் பலாப்பழ சின்னம் நம்மளுக்கு கிடைத்தது. அது உங்களுக்கு தான் கிடைத்தது என்பதனை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியவர்களே, தாய்மாரே, இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கோரிக்கைகள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் என்னுடைய கவனத்திற்கு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள்.